அழகு சிலையான திரௌபதி தேவியே, மதுரை அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன். கயல்கண்ணி என்னும் பெண்ணால் ஆளப்பட்ட மதுரையை தாங்கள் ஆள்வதில் எனக்கு மனசஞ்சலம் இருந்தாலும் தங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. என்ன கூறினாய்? கயல்கண்ணி என்ற பெண் மதுரையை ஆட்சி செய்தாளா? பெண்கள் ஆள வேண்டியவர்கள் இல்லை, ஆண்களால் ஆளப்பட வேண்டியவர்கள். என்னிடம் நீங்கள் ஏதோ உதவி நாடி வந்ததாக அறிந்தேன். என் கணவர் வீரசிம்மர் உங்களுடன் கூட்டு சேர்ந்து எங்கள் மகாராஜாவை சதி செய்து கொன்றதாகவும் அடுத்த பேரரசராக பதவி ஏற்கப் போவதாகவும் தற்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இங்கே இருப்பதாகவும் செய்தி அறிந்தேன். உண்மையா இதெல்லாம்? நீ கூறியது அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இதனால் என்னிடம் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? ஹொய்சால நாடு எங்கள் உயிர், அறத்தாலும் வீரத்தாலும் பெருமை கொண்ட நாடு. வீரசிம்மர் போன்ற துரோகியின் ஆட்சி நடைபெறக்கூடாது. என்னிடம் வீரசிம்மரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைக்க தங்களின் விலை என்னவென்று கூற இயலுமா? சபாஷ் சபாஷ். அனைத்திற்கும் விலை உண்டு. வெறும் 2 நிபந்தனை. நிபந்தனை 1, சற்று முன் கூறினீர்களே இந்த அரண்மனை பெண்ணால் ஆளப்பட்டதென்று. அதே போன்று இந்த ராஜ்யத்தை ஆளும் ஸ்வர்ண காமாட்சியை பற்றி அறிவேன். அந்த ஸ்வர்ண காமாட்சியும் ஸ்வர்ணமும் நானாலும் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும். நீங்கள் அதற்கு பதிலாக கல்லை வழிபட்டுக் கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் விழுந்து விழுந்து வணங்கினாலும் ஸ்வர்ணத்தாலேயே செய்யப்பட்டிருந்தாலும் சிலை சிலைதான். அதற்கு உயிர் இல்லை. உயிருள்ள ஸ்வர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். இந்த மேனி முழுவதையும் இந்த மதுரை தம்காணி ஆட்சி செய்ய வேண்டும். வேறொருவரின் மனைவியிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதவன் அரசனாக இருப்பதே தவறு.